வணக்கம் நண்பர்களே. பாராளுமன்றத்தை அலற விடுற எம்பிக்கள் உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் தான் ராகவ் சதா. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த எம்பி. பேசிக்கலி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. அவரோட கேள்விகள் இன்னைக்கு இந்தியாவை திரும்ப பார்க்குது. சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. அப்படி என்ன கேட்டுட்டாரு அப்படின்னு பார்ப்போம். சில சாம்பிள்ஸ். ஒரு முக்கியமான கேள்வி, ரைட் டு ரீகால். இப்போ நம்ம ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம். அந்த நிறுவனத்தில் ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கிறோம். அவர் நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வேலையை விட்டு தூக்க முடியும்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஆனா நம்ம பாராளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ அதான் நடக்குது. நம்ம ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு நம்ம பவரை கொடுத்துட்றோம். ஆனா அந்த 5 வருஷத்துல அவங்க ஒழுங்கா செயல்பட்டாலும் செயல்படனாலும் அதுதான் நம்ம தலையெழுத்துன்னு இருக்கும். அப்படி இல்லாம ரைட் டு ரீகால், ஒரு பாராளுமன்றத்திலேயோ இல்ல நாடாளுமன்றத்திலேயோ இல்ல சட்டமன்றத்திலேயோ சரியா செயல்படாத எம்பிக்களை எம்எல்ஏக்களை திரும்ப அழைக்கிற உரிமையை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இது உலகத்துல சில நாடுகள்ல வெற்றிகரமா நடைமுறைப்படுத்தப்படுது. குறைந்தபட்சம் அது இல்லைனாலும் நான் வேற ஒண்ணு சிந்திச்சேன். நம்ம வகுப்புகள் இருக்கிற மாதிரி இப்போ 6வது பாஸ் பண்ணி 7வது பாஸ் பண்ணி போறோம்ல, அந்த மாதிரியாவது ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு கிரேட் பாயிண்ட் கொடுத்து ஒரு 40% அந்த வேலைகளை அவங்க செஞ்சிருந்தாதான் அடுத்த வருஷம் அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ தொடரலாம். இல்லைன்னா அவங்களை திரும்ப தேர்வு சந்திக்க அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பேங்கிங் அமெண்ட்மெண்ட் பில்ல பேசும்போது ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 36,000 பண மோசடி வழக்குகள் பதிவாகுது. அதுல 85% யூபிஐ மோசடிகள் தான். வங்கிகள் என்ன பண்ணணும்னா தங்களுடைய ஐடி பட்ஜெட்ல ஒரு 10% சைபர் செக்யூரிட்டிக்கு ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி மக்களை பாதிக்கிற விஷயங்களை கேட்கறதுல ரொம்ப பொறுமையா தகவல் தெளிவோட பேசுறதுல ராகவ் சதா ரொம்ப கரெக்டான ஒரு எம்பி. எனக்கு பர்சனலா ஜான் பிரிட்டாஸ், நம்ம சு வெங்கடேசன், மொஹுவா மொய்த்ரா இந்த மாதிரி சில எம்பிக்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களெல்லாம் விட மக்களை நேரடியா அட்டாக் பண்ற விஷயங்களை பேசுறதுல ராகவ் சதா ரொம்ப நுணுக்கமா செயல்படுறாரு. அந்த வகையில் நம்ம அவர் ரொம்ப பாராட்டியே ஆகணும். வேறு சில கேள்விகளையும் பார்ப்போமே. டோல் பே பண்றதை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன், காருக்கு டேக்ஸ் கட்டுறேன், அது இல்லாம ஜிஎஸ்டி கட்டுறேன், இத்தனை கட்டும் போது திரும்ப இதுக்கு ஒரு டோல் அப்படிங்கிறதும் இது மக்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுங்கிறதையும் கேட்டிருக்காரு. அது ஒரு முக்கியமான கேள்விதான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் மக்களை எது பாதிக்குது அப்படிங்கிறத கரெக்டா நுணுக்கமா அணுகி அந்த கேள்விகளை கேட்கறது. வாரியான மக்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போன அனுபவம் இருக்கும். அங்க போய் நம்ம ஒரு டீ குடிக்கணும் ஆசைப்பட்டாலோ இல்ல ஒரு 2 இட்லி சாப்பிடலாம்னு யோசிக்கும் போதோ நமக்கு வயிற்ற கலக்கும். ஏன்னா அவங்க விற்கிற விலை அப்படி. ஒரு டீ 100 ரூபா, 2 இட்லி 100 ரூபா அப்படின்னு பல மடங்கு விலைகளை கூட்டி விற்பாங்க. அப்படி இல்லாம உதான் கஃபே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது முன்னாடியே வந்துதா இல்ல இவர் கேட்டதுக்கு வந்துதான் தெரியல. ஆனா அது நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லயும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கேள்விதான். இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்க பாத்தீங்கன்னா ராகவ் சதா மக்களை நேரடியா பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் கேட்கிறாரு. இன்னொன்னு மிடில் கிளாஸை பத்தி ரொம்ப சிந்திக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இப்ப டாக்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. டாக்ஸ் கார்பரேட்டை விட பொதுமக்கள் நிறைய கட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்திய அரசாங்கம் இப்ப எப்படி நடந்துகிட்டு நமக்கு தெரியும். பெருவாரியா கார்பரேட் சப்போர்ட் பண்ற மாதிரியான பாலிசி திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 33% இருந்து குறைச்சி இப்ப கார்பரேட் டாக்ஸ் 22% குறைச்சி வச்சிருக்காங்க. ஆனா ஜிஎஸ்டி மட்டும் எக்கச்சக்கம். அது அவங்களே 28% போட்டுட்டு திரும்ப 18% குறைச்சிட்டோம், நாங்க குறைச்சிட்டோம் சொல்லிப்பாங்க. அதையும் நம்ம கேட்டுட்டு சந்தோஷமா தலையாட்டிக்க வேண்டியதான். ஆனா அவர் என்ன கேட்டாருன்னா, கார்பரேட்டுகளை விட ஒரு காமன் மேன் அதிகமா டாக்ஸ் கட்டுறான், இது எந்த வகையான ஒரு ஜனநாயகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான கேள்விதான். ஆனா இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் கேட்கிறாரு. இதுக்கான எதிர்த்தரப்புல இருந்து என்ன பதிலுங்கிறது நமக்கு ஒன்றும் ஆக்கப்பூர்வமா வரல. இந்த மாதிரியான எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல நிறைய இருந்தாங்கன்னா ஒரு நம்ம அரசியல் இன்னும் மேம்படும் நான் நினைக்கிறேன். மக்கள் தொடர்ந்து அரசியல்வாதிகள் மோசம் அப்படிங்கிறத வச்சுட்டு எல்லா அரசியல்வாதிகளை இனம் கண்டுபிடிச்சு அவங்க சப்போர்ட் பண்றதும் இல்ல அந்த மாதிரி அரசியலுக்கு வரணும் ஆசைப்படுற நம்ம இளம் தலைமுறை இந்த மாதிரியான எம்பிக்களை முன்மாதிரியா வச்சு செயல்படுறதும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ரொம்ப நல்லது. வேறு சிலரை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். நன்றி.